எல்லாருமே பேசுற விஷயம் அவ்வளவு மோசமா ஒரு உறவை பத்தி நீங்க பேசுறீங்க. உறவை பேணி பாதுகாக்கல நம்மள என்ன தமிழர்கள்? நான் பொதுவா கேள்விக்கிறேன், ஒருவரை கட்டாயம் நீங்க சாப்பிட்டு தாங்க போகணும்னு கட்டாயப்படுத்தலாமா கூடாதா? கட்டாயப்படுத்த கூடாது சார். கேப்போம் ஃபார்மாலிட்டிக்கு சாப்பிடுறீங்களான்னு. சாப்பிடுறேன்னு சொன்னா ஓகே, இல்ல அப்படின்னா சரி ஓகே. என்ன ஒண்ணு வேணாங்க, நீங்க ஒரு டீயாவது சாப்பிடுங்க சொல்லலாம்ல. அது இந்த ஜென்மத்துல நடக்கா. உங்களுக்கு போடணும் இல்ல சார், அதனால தண்ணினா ரெடிமேடா இருக்குல்ல, எடுத்து கொடுத்துடலாம்ல. வாங்க வாங்க உட்காருங்க, இதுக்கு மேல மேக்ஸிமம் என்னால அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நைட்டு பாவம் மிட் நைட்ல ஒரு பஸ் ஏறி போறதுக்கு ரிலாக்ஸ்டா கொஞ்ச நேரம் வீட்டுல தூங்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி சொந்த பந்தத்தை சேர்க்காததுனால தான் நமக்கு ஒரு கல்யாண காட்சின்னு வரச்ச நம்ம கூட நின்னு செய்யறதுக்கு ஆள் இல்லாம போயிடுது. அக்கா இதை கேக்குறப்ப என்ன நினைப்பாங்க? இல்ல அவங்களுக்கே தெரிஞ்சுதான் அவங்க டீசெண்டா வராம இருக்காங்க. டீசெண்டா வராம இருக்காங்க. ஆமா. விருந்தோம்பல்ல என்னென்னலாம் இருக்கு? கெஸ்ட் வராங்க, விருந்தினர் வராருன்னா நம்ம முதல்ல நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும். அவங்க வரச்ச நம்ம வந்து ஒரு முகமலர்ச்சியோட சிரிச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது கிடைக்கும். புரிஞ்சுக்கணும். நான் 7ஆம் கிளாஸ் புக்ல படிச்சாலும் எனக்கு சொல்லக்கூடாது. ஒரு பால் குடமா இருக்கட்டும், இல்ல ஒரு தேர் திருவிழாவா இருக்கட்டும், குடும்பத்தோட வாங்கன்னு சொன்னா சித்தி சித்தப்பா தம்பி பாப்பா எல்லாரும் வருவாங்க. வந்துட்டானே வெறும் பையில சீர்சனத்தியோட. ஆனா இன்னைக்கு தேவைன்னா வீட்டுக்கு ஒருத்தர் தான் வராங்க. தேவைன்னா வீட்டுக்கு ஒருத்தர் சாங்கியத்துக்கு வந்துட்டு போற மாதிரி ஒரு சொல்லிட்டாங்களே அப்படின்னு வந்துருவோமேன்ட்டு வந்துட்டு போறாங்க. என்ன பண்றது, நம்ம அப்படிதான் பண்ணி ஆகணும், பிஸியா இருக்கோம்ல. இப்போ இருக்கிற திருமணங்கள்ல செலவு முக்கியமா எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போட்டோகிராஃபி, மணப்பெண் அலங்காரம், அதுக்கான செலவுகள் அதிகமாகுது. உனக்கு எங்க வலிக்குது? உணவு அப்படின்னு வரப்போ சொந்த பந்தங்களை கூப்பிடுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். வெரைட்டி நிறைய வைக்கிறாங்க, ஆனா கூப்பிடுறத கம்மி பண்ணிக்கிறாங்க. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க. நீங்க வாழ்த்தினா நான் நல்லா இருக்க மாட்டேன். இப்போ ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா 2 நிமிஷம் கூட பேச மாட்டாங்க, போன் எடுத்துப்பாங்க. வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். என்னடா இது, நம்ம இவங்களை பாக்கணும்ன்றதுக்காக நம்ம ஃபேமிலியோட போறோம், இவங்க போன் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த போன் அடிக்ஷன் வந்து ரொம்ப மோசமானதான். அது வந்து அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம கையில ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்குமா, நம்ம கையை விட்டே போவாதான். உங்கள்ட்ட தான் சொல்லிக்கிறீங்க. வர்றவங்க முதல்ல வந்து தங்குவாங்க வீட்டுல. விருந்தாடி வராங்க அப்படின்னா, மாமா வராங்க அப்படின்னா சாயந்தரமா வந்தா தங்குவாங்க. வீடு சின்னதா கூட இருக்கும், ஆனால் நம்மளும் தயக்கம் இல்லாம தங்குங்கன்னு சொல்லுவோம், அவங்களும் ஓரளவு தயக்கம் இல்லாம தங்கிடுவாங்க. எப்ப வந்த, எதுக்கு வந்த? உன் பொண்ணோட காது குத்துக்கு வந்த. அப்ப என்னடா அந்த பிள்ளைக்கு வயசு 3 வயசு, இப்ப என்னடா வயசு 18. எத்தனை வருஷம் ஆச்சு? 15. எதற்காக வீட்டில் தங்க வற்புறுத்துவதில்லை? இப்ப நான் என்னால அவங்கள நைட்டு நீங்க இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 4 பேர் அந்த ஹால்ல படுக்கும் போது கரெக்டா இருக்கும். சொந்தக்காரன் ஜுரம் மாதிரி வந்தா ஒரே நல்ல டக்குன்னு போயிடணும். மஞ்சா காமால மாதிரி மாச கணக்குல தங்க கூடாது. அப்ப அவங்களுக்கான சௌகரியம் வந்து எனக்கு அந்த இடத்துல கொடுக்க முடியல சார். ஆமாங்கண்ணா, தாராளமா தங்க சொல்லாமே, ஒரே ஒரு நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றதுல நம்ம கூட ஹால்ல படுத்துக்கலாம். என்ன பார்த்தா கேனேனா தெரியுது உனக்கு? அவங்களுக்கு நம்ம ரூம் கொடுக்கலாம். ஒரு நாள் தங்கிட்டு போறதுல என்ன ஆயிடும்? ஏதாவது ஒரு இன்கன்வீனியன்ட் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. எனக்கு தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. நம்ம எல்லாரும் கசின்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹால்ல படுத்துப்போம். ஆமா சார். அங்க ரூம் கிளைம் பண்ணதுல என்ன கெஸ்ட் நீ என்ன எப்படி ரூம்ல படுக்க விடாம ஹால்ல படுக்க வச்சேன்னு கேட்டாங்களா என்ன? அதான் மாமா, அதேதான். அப்படி கேட்டது 8 பேர் கிடையாது. ஒண்ணா எல்லாரும் இருந்தோம்ல, 10 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்ல. கண்டிப்பா சார். ஏன் இப்ப நம்ம சொந்தக்காரங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பேசுறது நியாயம் இருக்கு பங்காளி. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். நைட்டு பாவம் மிட் நைட்ல ஒரு பஸ் ஏறி போறதுக்கு ரிலாக்ஸ்டா கொஞ்ச நேரம் வீட்டுல தூங்கிட்டு போறாங்க. அது உனக்கு தெரியாது. சரி, தெரியாமலே இருக்கட்டும். கொஞ்சம் பெட்ரூம்ல மட்டும் தான் சார் ஏசி இருக்கு, ஹால்ல படுத்தா ஏசி இல்ல. ஓஹோ, கதை அப்படி போயிருச்சா? அதனால அந்த கம்போஜர் கிடையாது. ஓகே, சோ அது யாருக்கு? உங்களுக்கு எங்களுக்கு அவங்களுக்கு கம்போஜர் கிடையாது. உங்க வசதியை அவங்களுக்காக விட்டு கொடுக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். பசங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நானா? என்ன கொடுத்துற நீ? நம்ம விட்டு கொடுத்தா ஓகே, பட் பசங்களை நம்ம பார்க்கணும். நம்ம ஹால்ல படுக்க வைக்க முடியாது, பசங்க படுக்கவும் மாட்டாங்க. சும்மா நிறுத்தியா? நீங்களா உடனே சொல்லிருங்க அவன் ஹால்ல படுக்க மாட்டான், எங்க பசங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லனா போக மாட்டாங்க. இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப நக்கல் தான். என்ன இந்த டோன் சொல்லிட்டே இருக்கீங்க? அவனுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், தே என்ஜாய். ஆக்சுவலா உங்களுக்கு வசதி வேணும், நீங்க அதை விட்டு கொடுக்க தயார் இல்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சார் தேவையில்லாத பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். என்ன ப்ராப்ளம் வரும்? மேபி அக்கா பசங்க வராங்க, எங்க பசங்க விளையாடுறாங்க, 2 பேரும் விளையாடுறாங்க, ஏதோ ஒன்று நடந்தது. இந்த டைம்ல வந்து அவங்களையும் திட்ட முடியாத சிச்சுவேஷன். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்போ நீங்க அப்ப அந்த உறவே இல்லாம டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணிடுவீங்களா? உங்க ஐடியா தான் என்ன? ஒரு நாள் தங்க வைக்கிறதுக்கு சொன்னீங்க, அங்க கூட வைக்காம அவங்களுக்குள்ள எப்படி பாண்டிங் வரும்? வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவுல இருக்கு. பசங்களுக்குள்ள வர சண்டைய பெரியவங்க கிட்ட போயிடுதுன்றத தான் நான் மீன் பண்றேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா, என்னால முடியல. இவனை கேட்க இங்க யாருமே இல்லையா? என்ன தயவு செஞ்சு அத்தை தத்து கொடுத்துருங்க. சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. இதை மெயின்டைன் பண்றது அவங்களோட பெரிய கஷ்டமா இருக்கு சார். ஒரு பிரச்சனைன்னு உட்கார்ந்து கத்திக்கிறீங்க நீ. அவன் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை பாத்துக்கிறீங்க. அது இல்லங்க, அப்ப பிரச்சனை இல்லைன்னா ஒதுங்கி இருக்கீங்க. ஆமா சார். இப்போ உங்க அக்கா இதை கேக்குறப்ப என்ன நினைப்பாங்க? அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாய் பைய. இல்ல அவங்களுக்கே தெரிஞ்சுதான் அவங்க டீசெண்டா வராம இருக்காங்க. டீசெண்டா வராம இருக்காங்க? ஆமா சார். இந்த பிரச்சனை எல்லாம் வராம தம்பி நல்லா இருக்கட்டும் இந்த ஒரு காரணத்துக்கோசம் அவங்க வராம இருக்காங்க.
இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையப்பா. ஏங்க பிள்ளைங்க சண்டைக்குள்ள நம்ம போகாம இருந்தாலே சண்டை வராது சார். பசங்க சண்டை போடும்போது நம்ம உள்ள போகவே கூடாது. அவங்க அடிச்சுக்கிட்டோம், என்ன வேணா ஆகட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பசங்களுக்கு வரும். இது ரொம்ப நார்மலான விஷயம் சார். சின்ன பிள்ளைங்க சண்டைக்குள்ள பெரியவங்க போக மாட்டாங்க, அவங்களே அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க. இது இல்லவே நம்ம ரெண்டு பேரும் சண்டையே போடக்கூடாது. நான் சொன்ன ஹர்ட் ஆவீங்கன்னு பார்த்தேன். பட் வேற வழி இல்ல. நீங்க உங்க இதனால உங்க மனைவியும் உங்க அக்காவும் மூஞ்சியை திருப்பிக்கிறாங்கிறதுனால இந்த பிள்ளைங்களை சேர விடாம இருக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. நீங்க சிந்திக்க வேணாம், எண்ணி பார்க்க வேணாம். உறவுக்காரன் வந்தா எனக்கு கம்ஃபர்ட் இல்ல, என் பெண் குழந்தைகள் கம்ஃபர்ட் இல்ல. அது என்ன யாருங்க அது? நம்ம வீட்டுக்கு வரவங்க யாரு? அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் கீழ்த்தரமா என்ன பண்ணேன் சொல்லுங்க. உறவுகளை பாதுகாக்கல நம்மளாம் என்ன மனிதர்கள் சொல்லுங்க? நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்கிறோம். அந்த விருந்தவங்கள நம்ம இவ்வளவு கேவலமா நீங்க அந்த இடத்துல பேசிட்டு உட்கார்ந்து தீமரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். எல்லாருமே பேசுற விஷயம் அவ்வளவு மோசமா ஒரு உறவை பத்தி நீங்க பேசுறீங்க. உறவை பேணி பாதுகாக்கல நம்மளாம் என்ன தமிழர்கள்? சாமிக்கு அபிஷேகம் முக்கியதாப்பா, அதை விட தவிச்ச வாய்க்கு தண்ணி முக்கியம். இந்த லாக்டவுன்ல எத்தனை உறவினர்கள் நீங்க கூட்டி வந்து விருந்து வச்சீங்க? என்ன திமிரா பேசலாம் பாத்தியா? ஏன்னா இந்த ஷோக்கு எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? நான் என் மருமகளுக்கு விருந்து வச்சேன் லாக்டவுன் பீரியட்ல. என்ன விருந்து வச்சீங்க மருமகளுக்கு? மருமகளுக்கு 101 வகை படைச்சு. அது நீங்க தானா? அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்யா. ஆமா ஆமா தைரியமா செஞ்சல. 101 ஐட்டம் என்ன? 101 வகை. நான் ஜூஸ் ஐட்டம் ஒரு 20, இளநீல இருந்து மில்க் ஷேக். அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. அதுக்கு எடுத்து நான்வெஜ், மட்டன், சிக்கன், கோலா, அது பறக்கிறது ஊறுறது எல்லாமே வைக்க முடியுமே நம்மளாலதான். மீன் எல்லா ஐட்டத்தையும் ஒவ்வொன்னு. அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேரு தான் சாப்பாடு. நான் பொதுவா கேள்வி கேட்கிறேன். ஒருவரை கட்டாயம் நீங்க சாப்பிட்டு தாங்க போகணும்னு கட்டாயப்படுத்தலாமா கூடாதா? கட்டாயப்படுத்த கூடாது சார். இது ஆமா, லோக்சபா எம்பி சொல்றாரு கேட்டுக்க போடா. ஏன் கட்டாயப்படுத்த கூடாது? ஏன்னா அவரு உடல்நிலை என்னங்கறத நம்மள வந்து யூகிக்க முடியாதுல்ல சார். எடுத்துக்கிறேன், இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்க. உங்களை மாதிரியாவா சூதுவாத குடிச்சுக்கிட்டு அது எப்படி சார் முடியும்? நம்ம என்ன டாக்டர் செக் பண்ணி நீங்க பிபி ஹைல போகுது, சுகர் நிறைய இருக்குது, நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க, நான் கண்டுபிடிச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு போய் அங்க சொல்லுவாங்க, இது மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன், இந்த மாதிரி சாப்பிட்டு வயிறு சரியில்லாம நான் சாப்பிட கூடாதுன்ற மனநிலையில தான் போனேன். அப்படி எத்தனை பேர் இவங்க சொல்லுவாங்க? வந்து அப்படியே உங்க அறைய போறேன். ஆமா, திருப்பி திருப்பி அதையும் சொல்லிட்டு இருக்க. நீ நடுவில் ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்படி எத்தனை பேர் சொல்லுவாங்க? உங்க வீட்டுக்கு வந்தவங்க அப்படி சொல்லிருக்காங்களா? இதுக்கு பேசாம விஷத்தை வாங்கி கொடுத்து கொண்டுருங்கடா. இல்ல வயசானவங்க கூட வருவாங்க, உடல் கூட வருவாங்க. என்ன நினைச்சு பார்த்தா என்ன பார்த்தா வச்சிருக்கீங்க? இந்த 4 பருக்கைக்கு நான் இவ்வளவு பேச்சு வாங்கணுமா? நான் மானஸ்தேன் வரேன். நம்ம சமைக்கிற உணவு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களோன்னு ஒரு மனுஷன் சாப்பிடுவானா இத? கேப்போம் ஃபார்மாலிட்டிக்கு சாப்பிடுறீங்களான்னு. சாப்பிடுறேன்னு சொன்னா ஓகே, இல்ல அப்படின்னா சரி ஓகே. ஏற்கனவே என் புருஷன் ஒரு அரிசியா எண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இவன் வேற சாப்பிடாம போக மாட்டான் போல. என்ன சொன்னீங்க? இல்லப்பா, சமையல் ரெடி பண்றேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். முதல்ல அதீங்க. சரி வாங்க வாங்க உட்காருங்க. இதுக்கு மேல மேக்ஸிமம் என்னால அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். என்னங்க இது கெட்ட பழக்கமா இருக்கு? இதான் இவளோட பழக்கமே. உங்க வீட்டுக்கு வந்துட்டேப்பா, இதான் உங்க வீடு. வாங்க தம்பி உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? என்ன இப்ப இருக்காங்க? அண்ணா நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? வெளில வா சொல்றேன். வா. அடுத்து பேசுங்க. தெரியல என்ன? தெரியும், அதுதான் தெரியல சொல்றேன் சார். ஏன்னா டபுள் ஆக்ஷன் ப்ளே பண்ண எனக்கு தெரியாது. நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். உண்டு நான் உண்டு, இல்லனா இல்ல. சாப்பிட்டு சொல்ல மாட்டீங்களா? சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஹோட்டல் வச்சிருக்கீங்களா? ஐயோ பெரிய இம்சியா இருக்கேடா. இதான் சிக்கல். இப்ப என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறது எப்படி விருந்தோம்பல் ஆகும்? உங்ககிட்ட பேச முடியுமா? ஏன் பேச முடியாது? நான் என்ன ஜனாதிபதியா? நீங்க என்ன வேணும் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? கேளுங்க. சரி, என்ன சாப்பிடுறீங்க? இல்லம்மா ஒண்ணும் வேணாமா. சாவாசமே அவன போடி. சரி, கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க. என்ன புத்திசாலித்தனம்? உன்னை எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? ஐடியா என்ன உங்களுக்கு தெரியாது இல்ல, உங்களுக்கு வேண்டாம். என்ன ஒண்ணு வேணாங்க, ஒரு டீயாவது சாப்பிடுங்க சொல்லலாம்ல. அது இந்த ஜென்மத்துல நடக்கா. உங்களுக்கு போடணும் இல்ல சார், அதனால தண்ணினா ரெடிமேடா இருக்குல்ல, எடுத்து கொடுத்துடலாம்ல. புளிராடுங்கடா. விருந்தோம்பல்ல இப்ப இது மாதிரி என்னென்ன அவமானங்கள்லாம் நடக்குது, சிறு சிறு அவமானங்கள் சொல்றாங்களே, வர்றேன் சும்மா பேச்சுக்கு தான் கேட்பேன். அதை என்ன கேக்குறேன் அண்ணே? வீட்டுக்கு போனோடனே என்ன வாரேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு உள்ள போவாங்க பாரு, என்ன வாரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிருவாங்க இல்லையா, அந்த உச்சகட்ட அவமானத்தை தாங்கிக்கிடவே முடியாது. செல்லதுரை வந்திருக்கு, வாங்க போங்கன்னு ஒரு வார்த்தை பேசாம போறேன். வாங்க போங்க பேசிட்டேன்பா. ரெண்டாவது, பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு முகம் சுளிப்பாங்க பாருங்க, ரெண்டாவது அவமானம். காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியே ஓடி போயிருக்கு, இல்ல கால் ரெண்டு இருக்காது. அவங்க உட்காந்து நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, நம்மள உட்கார வச்சுட்டு அவங்க நின்னுட்டே நெளிஞ்சுட்டே பேசுவாங்க. நம்ம வந்து நம்ம இவன் போவானா அப்படிங்கறது அவங்க பாடி லாங்குவேஜ்ல தெரியும். எப்போ வரல? இப்பதான். எப்ப போவ? நீங்க சொன்னோம் 300 கிலோமீட்டர் தாண்டி போறேன்.
கதவு திறக்கும் போது நல்லா சந்தோஷமா தான் பேசாங்க. அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு போட்டாங்க. ஆட்டுக்கறி வை மாப்பிளைக்கு. சரிங்க மாமா. அவளுக்கு கோழிக்கறி வை. எவ்வளவு மெலிஞ்சிருக்குது பாரு பாப்பா. நைட்டு தங்கணும், காலையில அடுத்த நாள் நம்ம தங்குற மாதிரி தான் பிளானிங். அவங்களுக்கும் அது நல்லா தெரியும். ஆனா எங்க முன்னாடியே வர மாட்டேங்கிறாங்க. ரூம் போய் கதவு மூடிக்கிறாங்க. நான் இங்க தங்குறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கதவு மூடிட்டே அவங்க ரூம்லயே இருந்தாங்க. காலையில எழுந்து சொல்லிக்காம போனீனா அதுவே நீ எனக்கு செய்யற பெரிய உதவி. பாடு. அதனால நாங்க என்ன பண்ணோம், உடனே கிளம்பிட்டோம். அவங்க ஃபார்மாலிட்டி கீழே கார்ட்ட வந்து ஏன் சார் கிளம்பிட்டீங்க நீங்க அதுக்குள்ள? இனிமே நீயே சொன்னால நான் இந்த வீட்டுல இருந்துட்டு போலாமே அப்படின்னு கார் ஏறும்போது சொல்றாங்க. நாங்க ஒன்றும் சொல்ல இல்லைங்க, நெக்ஸ்ட் டைம் வரோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டுக்கு போகவே இல்லை. அது ஒரு இன்சல்ட்டிங்காவே நம்மளுக்கு பட்டுச்சு. இந்த மாதிரி சொந்த பந்தத்தை சேர்க்காததுனாலதான் நமக்கு ஒரு கல்யாண காட்சின்னு வரைச்சா நம்ம கூட நின்னு செய்யறதுக்கு ஆள் இல்லாம போயிடுது. இது என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்குடா. ஆமாண்டா, கல்யாண வீடுகளில் என்னென்ன விருந்தோம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. சாப்பிட போறது வந்து யாரும் கூப்பிடுறதே இல்ல சார். நம்ம அடிச்சு புடிச்சு போய் நின்னு நம்மளா ஒரு இடத்தை புடிச்சு உட்கார வேண்டியிருக்கு. இது அநியாயம், அக்கிரமம். இத கேப்பா யாருமே இல்லையா? 1000 பேரை நான் எப்படி மேடம் தனித்தனியா கூட்டிட்டு போய் நான் பந்தில உட்கார வைக்க சொல்லலமா. கும்பல்ல ஒரு 10 பேர் அதுக்குன்னு இருக்கணும். வந்தவங்களை விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும் எப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. நீங்க மேடையில ஏறணும்னு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுறீங்க. நான் கீழே இறங்கி போறேன், எங்கிட்டு போறதுன்னு தெரியல. அந்த பக்கம் பாதாள கிணறு. சாப்பாடை தேடி போக அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்புறம் அங்க போனா சத்த வெயிட் பண்ணுங்கன்னு கதவை இழுத்து சாத்துற இடம்லாம் இருக்கு. அனுசரா நீங்கலாம் ஒரு கராவட்டு கூப்பிட்டு மாமனை அசிங்கப்படுத்துறீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கச்சே பின்னாடி 4 பேர் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இடம் பிடிச்சிருவாங்க. நம்மளால நிம்மதியா சாப்பிடவும் முடியும். அதுதான் சொல்றேன், அந்த இடத்துல நிம்மதியா சாப்பிடவும் முடியறது இல்ல. சூடு சொரணை இல்லாதவன் வேணா உட்காந்து சாப்பிடுவான். நான் வரேன். ஒரே கேள்விதான், ஏன் விருந்தினர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை? டிவி செலிபிரிட்டி வரார், ஒரு சினிமா செலிபிரிட்டி வரார், அவரை நீங்க எப்படி நடத்துவீங்க? கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவரை இன்வைட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டேட்டஸ் ஒரு பக்கம், இன்னொன்னு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாதான் அந்த விஐபிக்கு மதிப்பு கொடுத்ததா நம்புவாங்கங்கிறதுக்காக நம்ம பண்ண. புரியவே இல்ல இந்த கதையெல்லாம் இந்நேரத்தில் விடாதே. கபோதி செலிபிரிட்டி உங்க ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாளைக்கு வர்றாரு, அவருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க பத்திரிக்கை வச்ச ஆளுங்களுக்கு ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல? படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்க